என்னது இது? என்ன சாம்பார் இது? முள்ளங்கி போட்டு நல்லா பருப்பு போட்டு கடைஞ்ச சாம்பார். சாப்பிடுங்க. இந்த சாம்பாருக்கு உனக்கு தனி அவார்டு கொடுக்கலாம். இனி 3 வேளையும் முள்ளங்கி சாம்பார் தான். உண்மையிலே நல்லா இருக்கு, சாப்பிடுங்க சுகாசினி. சரி. சுஹாசினி, உனக்கு முள்ளங்கி பிடிக்கும் தானே? அக்கா, அதான் அவங்களுக்கு பிடிக்காத சமையல்னு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? சாப்பிடுங்க சுஹாசினி. சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னா காய் வைக்கணும்ல, வெய்யே. இத வைக்கிறேன். இது என்ன முட்டைகோசா? என்னம்மா நீ முட்டைகோசை நீ பார்த்ததே இல்லையா? இப்படி கேக்குற? ஐயோ, இந்த முட்டைகோஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்லத, ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். அது வேற ஒண்ணும் இல்ல சுஹாசினி. நிறைய தேங்காய் துருவி போட்டு வேக வச்சிருக்கேன். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். சாப்பிடுங்க. அதுக்கு தான் பருப்பு போட்டு லைட்டா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். நீ சாப்பிடு. எங்க அண்ணி முட்டைகோஸ்லயே 8 வகை பண்ணுவாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. இது உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கும். அதான் பிடிக்கும்னு சொல்றால, எடுத்து வை, நிறைய சாப்பிடணும். போதும் போதும். ஏன் பிடிச்சுதானே சாப்பிடுற? சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன் அத்தை. சரி சரி, எனக்கும் இன்னும் கொஞ்சம் வை. போதும் போதும், அவளுக்கு வை. வேற ஏதாவது வேணுமா சுஹாசினி? இல்ல வேணாம், போதும். ஐயோ, இது எப்படி சாப்பிட போறனோ? ரெண்டாவது சாதம் போட்டுக்கவே இல்லையே. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. நல்லா சாப்பிடு. உனக்காக தான் எல்லாம் பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க சுஹாசினி. ஐயோ, என்னம்மா கண்ணெல்லாம் கலங்குது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிடிச்ச ஐட்டமா சாப்பிடறால, அதான் கண் கலங்குது. ஓஹோ, சரி சரி, சாப்பிடு. நீ சாப்பிடு. இத பாரு கண்மணி, இனி வாரத்துல 4 நாள் நீ முள்ளங்கி சாம்பாரும் முட்டைகோஸ் பொரியலும் சமைச்சா கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சுகாசினிக்கு பிடிச்சதா சமைச்சு போடு, விரும்பி சாப்பிடட்டும். சுஹாசினிக்கு எது பிடிக்கும்னு தெரியாமலேயே எல்லாம் பிடிச்ச ஐட்டமா நான் சமைச்சு போடுறேன். இது மட்டுமா, இன்னும் டெய்லி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். சுஹாசினி, இன்னும் கொஞ்சம் சாம்பார். அவளோட மூஞ்சி போன போக்கு பாத்தியா? அவளால முழுங்கவே முடியல. விடக்கூடாதுக்கா. அடுத்தடுத்து என்னென்ன ஐட்டம் பிடிக்காதுன்னு கண்டுபிடிங்க. அதெல்லாம் போட்டு மூச்சு விடாம கதற அடிப்போம். போடல கல்லு மாதிரி இருக்கிற உடம்பு குறைஞ்சு ஈர்க்குச்சி மாதிரி ஆகி தலை தெறிக்க ஓடணும். ஹே சுஹாசினி, என்கிட்டே வா, நீ உன் வேலைய காட்டுற.